மிதனம். பட்டீஸ்வரம் துர்க்கை கவசம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். 24 வயது கடந்த மிதன ராசிக்காரர்கள் தயவுசெய்து வருடத்துக்கு ஒரு முறை இதயத்தை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதயத்துக்கும் மிதனத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். நிறைய தூக்கத்தில் புலம்பக்கூடியவர்கள் மிதனம். அதனால் ஜாலியாக உடம்பை பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள். கார்டியாக் பயிற்சிகள் அதிகமாக எடுத்துக்கங்க. தேக ஆரோக்கியத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகும். எதிரிகளை வெல்வீர்கள். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். மரண பயம் நீங்கும். தேக ஆரோக்கியத்தில் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத இருந்த தேக உபத்திரம் டக்கென்று ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு சாதாரண நண்பர்களால் கண்டுபிடிக்கப்படும். ஆச்சரியமாக இருக்கும். எல்லா விதமான நோயிலிருந்தும் வெற்றி ஏற்படும். எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்து வெற்றி ஏற்படும். ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல், மரண பயம், வட்டிக்காரர்கள் மாட்டிக்கொண்டு பேங்கில் பிரச்சனை ஏற்பட்டு அதெல்லாம் மாற்றி ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். எதிரிகள் நட்பு ஆவார்கள். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தேக ஆரோக்கியத்தை நல்ல ஜம்முன்னு ஆகிட்டு ஒரு சிறு அறுவை சிகிச்சை போல் பண்ணிட்டு ஜம்முன்னு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். ஆக மொத்தத்தில் மிதுனம் காது மூக்கு தொண்டை சைனஸ் வத்த தலைவலி அதீத கவனம். ப்ரெஷர் மட்டும் மிதுனத்துக்கு வரக்கூடாது. ப்ரெஷருக்கும் ஆர்ட்டுக்கும் நிறைய சம்பந்தம். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றபடி வார்த்தைகளில் அதிக கவனமாக மிதுனம் இருக்கணும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுனத்திற்கு அந்த வருத்தங்களை போக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு பராப வருடம். எனவே தொழிலில் கடவுளுடைய கிருபையால் அற்புதம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். குடும்பம் வெளியிடத்தில் அதீத கவனமாக வாக்கில் பார்த்துக்கொள்ளுங்கள். சுபகாரியமெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும்.